வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு அதிலிருந்து அளவுகளை எடுத்து நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். மடித்து அடிக்கிறதுக்காக நான் ஒரு 2 இன்ச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் துணி கம்மியாக இருந்தால் 1.5 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச்சு விட்டதுக்கப்புறமா ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்படி தான் நீங்கள் கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸ் எந்த இடத்துல முடியுதோ அதுதான் நம்மளோட ப்ளவுஸோட ஹைட்டுங்க. பேக் பார்ட்டில் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு 13, அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு. இதுதான் பேக் பார்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறது. அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் எவ்வளோ, மொத்த ஷோல்டரும் கழுத்தாகலும் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஸ்கேலை எடுத்து அந்த கை ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், அந்த இடத்துல இப்படி ஸ்கேலை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேப்பு கரெக்டாக இது மாதிரி வச்சா நம்ம ஃபுல் எவ்வளோ ஷோல்டர் வச்சுருக்காங்கங்கிறது தெரியும். 5 இன்ச் இருந்தது. எனக்கு கழுத்தகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2.25 இருந்துச்சு. அப்போ ஷோல்டர் பாருங்கள் 2.25 இருந்துச்சு. 2.25 + 2.25 பார்த்திங்கன்னா 5 இன்ச் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கழுத்தகலத்தை 2.25 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 2.5 மார்க் பண்ணால் நம்ம ஷோல்டர் அளவு வந்துருச்சு. இப்போ தையலுக்கான அளவை நீங்கள் அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ப்ளவுஸுக்கு கழுத்து அடித்து திருப்பறதுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் லென்த்து தான் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு கரெக்டாக அந்த ஆம்ஹோல் ஸ்லீவ் எங்கே முடியுதோ, நான் எப்படி ஸ்கேல் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வச்சு ஆம்ஹோல் ஹைட்டையும் நீங்கள் மார்க் பண்ணணும். ஆம்ஹோல் ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5.25 வந்துச்சு. நான் அது ரெடி அளவில் இருந்து தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்டரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். மேலே எவ்வளோ வச்சுருக்கோம் அந்த தையலுக்கான அளவு, அந்த அளவு நீங்கள் கீழேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது மாதிரி லைன் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட சுற்றளவு தான் பார்க்கணுங்க. பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு சுருக்கம்லாம் இல்லாமல் ரொம்ப ப்ளவுஸை இழுக்கக்கூடாது. இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு பேக் பார்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவை நீங்கள் அப்படியே பிடிச்சி பின்னாடி ஃப்ரண்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணணும் 2 சைடும். அதில் நீங்கள் ஐப்பட்டியை சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஐப்பட்டி நமக்கு உள்ளே போய்டுறதுனால அது எக்ஸ்ட்ரா அளவு, அதை நீங்கள் சேர்த்தாமல் மொத்தம் எவ்வளோ இருக்குதோ அதை 4ஆக வகுத்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். எனக்கு 40 இன்ச்சு வந்தது. நான் 10 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு சைடில் தையலுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா நீங்கள் 1.5 இன்ச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிறதுனால 2 இன்ச்சு கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரெடி அளவு தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன். அங்கே தையலுக்கான ஹைட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். எது ரெடி அளவு, இந்த பாக்ஸ் தான் ரெடி அளவு. இப்போ நம்ம போட்டிருக்கிறது மேலே போட்டிருக்கிறது தையலுக்கான அளவு. அதிலிருந்து இப்போ ஒரு 1.25 வச்சு கீழேருந்து நீங்கள் 1.25 வைக்கலாம். வச்சதுக்கப்புறமா ஆம்ஹோல் ஹைட்டில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தையலுக்கான அளவை இப்போ மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சு இது மாதிரி ஒரு கர்வ் வரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெடி அளவில் நான் செக் பண்ணுற பாருங்கள், எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக 9 இன்ச் இருக்குது. அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் ஓகே, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. கீழே லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அதை கொஞ்சம் மேலே தள்ளி போடணும். அதிகமாக இருந்தால், கம்மியாக இருந்தால் கீழே தள்ளி போடணும். 1/4 இன்ச் கம்மியாக இருந்தால் கீழே தள்ளி 1/4 இன்ச்சு போடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கழுத்து அகலத்தை நீங்கள் இப்படி தான், நம்ம ஃபுல் ஹைட் எவ்வளோ 13, அந்த 13ல் பாருங்கள் அந்த கழுத்து முடிகிற இடம் எவ்வளோ இருக்குது, 6.25 இருக்குது. இதுதான் என்னோடய பேக்கோட நெக்கோட லென்த்து. அந்த 6.25 ரெடி அளவு. அதுலேருந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் தையலுக்கு விட்டுருக்கோம். கீழே எவ்வளோ இருக்கோ அந்த 2.25 தையலுக்கான. அப்போ 2.5 இன்ச்சில் நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம அடித்து எம்மிங் பண்ணி திருப்பும்போது கிராஸ் பீஸ் வச்சு திருப்பும்போது 2.25 வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அளவு இதுதான் நமக்கு ரெடி அளவு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இடுப்பை தான் மார்க் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் இப்போ நான் எங்கெங்கே தையலுக்கு விட்டுருக்கிறத மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பேக்கில் இடுப்பு எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்க 1 இன்ச்சும் எக்ஸ்ட்ராவும் விட்டுக்குங்க. இது 2ஐயும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க பேக் பார்ட்டு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸு. உங்களுக்கு கிராஸ் கட் ப்ளவுஸ் என்னென்னு தெரியலனாலும் அது எப்படி போட்டு கட் பண்ணுறதுனாலும் இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, துணியை கிராஸில் போட்டு கட் பண்ணுறதாங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும்தான் கட் பண்ணணும் கிராஸில். அப்போ தான் நமக்கு கப் ஷேப்புக்கு அது ஷேப் கொடுத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கிராஸ் கட்டு சில பேர் விரும்புகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டால் நம்ம மடித்து அடிச்சுக்கலாம் ஸ்லீவுக்கு. இது இப்போ ஸ்லீவோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. கீழே நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு விட்டுருக்கோம். இப்போ ஸ்லீவோட ஹைட்டை மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தையலுக்கான அளவையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் அளவு ப்ளவுஸில்
நீங்கள் உங்களோட ஆம்ஹோல் சுற்றளவு எவ்வளோ 9 இருந்துச்சா, அந்த 9 நீங்கள் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா கைக்குழிக்கு ஒரு 3.5 வைங்க தையலுக்கு அளவு. அதிலிருந்து ஒரு 9 மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1.25 விட்டுட்டு அதுலேருந்து இப்படி ஸ்கேலை வச்சு இப்படி ஷேப் கொடுத்துங்க. ஒன்றும் இல்லை, கைக்குழி வந்து ஒரு 3.5 வச்சிங்கன்னா போதும். எங்கேருந்து மேலேருந்தே நீங்கள் வைக்கணும். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு இப்படி வச்சுட்டு கீழ் தள்ளி மார்க் பண்ணால் இது ஃப்ரண்ட்டுக்கு ஈஸியாக இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட்டு குடஞ்சி கட் பண்ணுறது. அதுக்கப்புறமா கை சுற்றளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சு துணி இருக்கிறத பொறுத்து நீங்கள் விட்டுக்கலாம். இப்படி ஒரு கிராஸாக கட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோல்டிங்குங்கிறது ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரியும். அதுக்காகத்தான் இப்படி கிராஸாக நம்ம கீழே போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அர்க்காத் கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கணும். சென்டர்லேயும் கரெக்டாக அந்த ஸ்லீவோட வளைவுலையும் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை இது மாதிரி 2ஆக பிரித்து எடுத்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கங்க. அங்கேயும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக 2 பீஸும் தெரியும். இல்லைன்னா இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்துங்க, எது ராங் சைடு எது ரைட் சைடுன்னு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தாங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் துணி எப்படி இருக்கோ அது இல்லாமல் நல்லா க்ராஸில் போடணும். இப்போ நல்லா எந்த இடத்துல கிராஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல நான் இது மாதிரி வச்சு துணி எந்த இடத்துல இருக்கோ அது மாதிரி பார்த்து பேக் பார்ட்டை போட்டு ஃப்ரண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஹைட்டு, ஆம் ஹோலு, சைட்லேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. கழுத்தை மட்டும் பாதியோடு மார்க் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஃப்ரண்ட்டு கழுத்து வேறு ஷேப்பில் கம்மியாக இருக்கும். இப்போ சைட்லேயும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸை எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணிக்கங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கங்க. இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஸ்கேலை வச்சு ஃப்ரண்ட்டு நெக்கு எவ்வளோன்னு நான் பார்க்குறேன். 6.5 இன்ச் இருக்குது. அந்த 6.5 இன்ச்சோட ஒரு 6.25 மட்டும் வைக்கிறேன். அப்போ தான் நமக்கு அடித்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக 6.5 வந்துடும். மேலே நான் கரெக்டாக அந்த தையல் ஷோல்டர் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து தான் ஹைட்டாக 6.25 மார்க் பண்ணி இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு இதுதான் ரெடி அளவு. இப்போ இது மாதிரி வச்சு ஒரு கர்வ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கிராஸோட லென்த்தை பிடிக்கணும். இது வந்து கிராஸ் கட்னால நீங்கள் ரொம்ப இழுக்கக்கூடாது. கிராஸ் கட் ப்ளவுஸான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் கட்டிங் போடணும். நார்மல் ப்ளவுஸ் இதே தான், ஒன்றும் இல்லை. நார்மல் ப்ளவுஸுக்கும் நேர் கட்டிங் ப்ளவுஸுக்கும் நீங்கள் இதே மாதிரியே பண்ணலாம். ஒன்றும் இல்லை. இது இப்போ கிராஸோட லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 12.5 வந்துச்சு. நான் அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஊக்குப்பட்டி ஐப்பட்டி இருக்கிற இடத்துல இருக்கிற டாட்டை ரெடி அளவில் அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த டாட் எங்கே வருதோ அங்கே அந்த டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா கீழே பட்டி இருக்கிற வரைக்கும் எவ்வளவோ அதை கீழே தள்ளி நீங்கள் வச்சு பட்டி முடிகிற இடத்தையும் 1/2 இன்ச்சு பட்டிக்கு ஜாயின் பண்ணுவோம். அந்த இடத்த நம்ம டாட் பிடிச்சிருவோம். அதனால் நீங்கள் அந்த இடத்த தையல் விட்டுருக்கிறத டாட்டுக்கு விட்டுருக்கிறத நீங்கள் சேர்த்தக்கூடாது. கீழே இருக்கிற லைனில் தான் நீங்கள் மறுபடியும் ப்ளவுஸை வச்சு இது மாதிரி மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த மெயின் டாட்டுக்கும் ஐப்பட்டி ஊக்குப்பட்டியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு பார்த்து அதை நீங்கள் இப்படி க்ராஸாக வச்சு மார்க் பண்ணுங்கள். இப்படி மார்க் பண்ணும்போது உங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்க அளவுகள் மாறாமல் கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க. இப்போ அந்த டாட்டோட அகலத்தை நீங்கள் நல்லா இது மாதிரி ஃபோல்டு பண்ணியிருந்தால் எடுத்து விட்டுட்டு பாருங்கள். எனக்கு ஒரு 1.25 இருந்துச்சு, நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹைட்டையும் எவ்வளோ இருக்குதுன்னு நல்லா செக் பண்ணிவிட்டு 3 இருக்குது, நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க. இந்த இடத்துல கீழே வந்து நீங்கள் இதுக்கு தையலுக்கான அளவுகளை விட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஐப்பட்டி ஊக்குப்பட்டிகிட்டு இருக்கிற டாட் வந்து எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிக்கங்க. கரெக்டாக அந்த சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கங்க. அப்புறம் இது மாதிரி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் டாட்டு தான். அதுக்கு நீங்கள் 1/2 இன்ச்சு நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம். மேலேருந்து ஒரு 1 இன்ச்சை விட்டுட்டு அதுலேருந்து அப்படியே 1/4 இன்ச்சை கொண்டு வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா ஆம் ஹோல் டாட் எந்த இடத்துல பிடிச்சிருக்காங்கன்னு இது மாதிரி டேப் வச்சு பாருங்கள். எனக்கு ஒரு 5.5ல் எனக்கு எந்த அளவில் வருதுன்னு நான் பார்க்குறேன். 5.5 5.25 வருது. நான் கரெக்டாக அந்த இடத்த மேலே ரெடி அளவில் இருந்து நீங்கள் வைக்கணும். வச்சு உங்களுக்கு 5.5 5 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணி அதிலேருந்து நீங்கள் அந்த பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கங்க. இதில் சென்டரில் மார்க் பண்ணி அந்த சென்டரில் தான் நீங்கள் லைனை போடணும். இப்போ இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் மெயின் டாட்டுக்கும் ஆம் ஹோல் டாட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி இது மாதிரி ஒரு டாட் கொடுங்க. அடுத்தது ஊக்குப்பட்டிக்கும் ஆம் ஹோல் டாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் லைனை போட்டுக்குங்க. சென்டரில்
போட்டு இது மாதிரி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ சைடில் அந்த தையலுக்கான அளவை போட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து சைடில் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பாருங்கள். பட்டி எந்த இடத்துல முடியுதோ அங்கே மார்க் பண்ணி தையலுக்கான 1/2 இன்ச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. நீங்கள் ஒரு குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக தையலுக்கான அளவை விட்டுருங்க. ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சை விட்டுருங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டை நம்ம இன்னி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் கட்னா என்ன, ஃப்ரண்ட் பார்ட்டை ரெண்டையும் கிராஸில் போட்டு கட் பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போ கரெக்டாக அந்த டாட்கிட்ட எல்லா இடத்துலையும் அர்க்காத் பண்ணிட்டிங்கன்னா தான் பேக்கில் இருக்கிற பீஸ்லேயும் மார்க் ஆகிடும். நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். டக்கு டக்குன்னு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அப்புறம் டாட்டோட ஹைட்டில் இப்படி ஒரு நீடியில் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா பேக்கில் விழுந்துடும். அங்கேயும் நீங்கள் இது மாதிரி மார்க்கிங் கொடுத்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பட்டி தாங்க. பட்டியும் அளவு ப்ளவுஸில் நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். கீழே நம்ம அடித்து திருப்புறதா இருந்தால் நீங்கள் 1/2 இன்ச்சு விடுங்க. நான் ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்காக 1 இன்ச்சை ஃபஸ்ட்டு நான் கீழே மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் பட்டி ஜாயின் பண்ண 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா அதை விட்டுக்கிட்டு இப்போ பட்டியோட ஃபுல் அகலத்தை பார்த்து மார்க் பண்ணுறேன். அப்புறம் கரெக்டாக ஐப்பட்டிக்கிட்டே எவ்வளோ பட்டி உயரம் இருக்குதுன்னு பார்க்குறேன். 3 இன்ச் இருக்குது, நான் அதை மார்க் பண்ணுறேன். அடுத்தது மெயின் டாட்டுக்கிட்ட எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்க்குறேன். அதை நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க. அதோட எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஹைட்டை மார்க் பண்ணுங்கள். அப்புறம் சைட்லேயும் அதோட ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெடி அளவெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மேலே அப்படியே தையலுக்கான அளவை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிங்க. சைடில் நீங்கள் 2 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எடுத்துக்கங்க. பட்டியில் மட்டும் எப்பொழுதும் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ மேலே தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பட்டி ரொம்ப சிம்பிளாக நம்ம கட் பண்ணியாச்சு. கீழே நான் ஸ்ட்ரைட் லைனாக போட்டிருந்தேன், அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக பயப்படாமல் நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம். நார்மலாக ஃபஸ்ட்டு சாதா ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் லைனிங் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் யூடியூப்பில் பார்த்தே கற்றுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கலாம். எத்தனையோ சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கஷ்டமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் பயப்படாமல் ஸ்டிச் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பட்டியும் இது திக்காக இருக்கனால 2 பீஸோ இல்லை நீங்கள் 3 பீஸ் கூட எடுத்துக்கலாம். 2 பீஸே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு 2.5 இன்ச் அகலத்தில் ஹைட்டு கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கங்க. அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் எடுத்திங்கன்னா போதுமானது. 2.5 இன்ச்சுக்கு நான் லைன் போட்டு கரெக்டாக மார்க் பண்ணி ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா கூட போதுமானது தான். இப்போ பாருங்கள் 2 பீஸ் இதில் இருக்குது. ஊக்குப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் அதே அளவு தான். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி தாராளமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இல்லாமல் ஒட்டு போடுற வேலை இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ண இருக்குங்க. கிராஸ் பீஸும் நல்லா லென்த்தாக எடுத்துக்கலாம். ஜாயின் போடுறதும் கம்மியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் புதுசாக கற்றுக்கும் போது நல்லா வரும். அதனால நீங்கள் தாராளமாக 1 மீட்டருக்கு எடுத்துங்க. சைஸை பொறுத்து ப்ளவுஸ் சைஸ் பெருசாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கங்க. இப்போ கிராஸ் பீஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஸ்டிச்சிங் எப்படின்னு நான் போடுறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.